வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எளிமையாக ஒரு சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் சக்கரை பொங்கல். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி வந்து நம்ம ஒரு கிளாஸில் முக்கால் அளவு எடுத்தால் அதில் கால் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு விசில் வர வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸு அரிசி பருப்புக்கு வந்து வெல்லம் வந்து ஒரு பெரிய வெல்லம் வாங்கி வச்சுருக்கேன். அதில் பாதி அளவு எடுத்துக்க போகிறேன். தேவையான முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ குக்கரில் வந்து ஒரு 2 விசில் ஒரு விசில் வர வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கிடலாம் ஸ்டவ்வை. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து கரண்டினால நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. அந்த மாதிரி வந்து இது கூட அப்படியே சேர்த்துக்க போகிறதில்ல. ஏன்னா மண் தூசி ஏதாவது இருக்கு. அதனால் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை தண்ணியில் வந்து கரையாது வெல்லம். அதனால் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இந்த ஒரு பெரிய வெல்லத்தை வந்து பாதியாக தான் கட் பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா உடச்சிட்டு நல்லா கரையாந்தோட்டியும் நல்லா கரைச்சிட்டு பாகுபதம்லாம் எடுக்க தேவையில்ல. அப்படியே கரைச்சிட்டு வடிகட்டிக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த குக்கர்லேயே இந்த வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏலக்காயை ஒரு 2 3 ஒன்றுக்கு பாதியாக அந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து முழுமையாக கம்மி பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அடி பிடிக்கும். நீங்கள் குக்கரில் இருந்து எடுத்துகிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணுறப்ப கம்மி பண்ணி வச்சுட்டு தான் எல்லாமே கலந்துக்கணும். இப்போ இந்தளவு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா அரிசி பருப்பு இந்த வெல்லம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். சாதமும் நல்லா வரையாக இல்லாமல் நல்லா குழஞ்சி வரணும். அதனால் நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக கொடுக்க. இருக்க நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டவ்வில் நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். திராட்சை டக்குன்னு உப்பி வந்துடும். முந்திரியும் லேட்டாகுங்க. நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும் முந்திரியை, மறந்ததால் இப்போ திராட்சையை சேர்த்துட்டேன். சரி, திராட்சையை வந்து இதில் எடுத்துகிட்டு திரும்ப முந்திரியை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் லைட்டாக ஒரு துளி உப்பு சேர்த்துருக்கணும். அப்போ தான் சுவை அதிகரிக்கும். அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும். அதனால் நீங்கள் வேக வைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் பச்சை கற்பூரம் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்ருங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு அருமையான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ அட்சய திதி வருது.
இப்போ அவசர வேலையில் நீங்கள் பாத்திரத்தில் செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குக்கரில் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் கடவுளுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.